சாதிய படுகொலை தடுத்திட சமூக அமைதியை நிலைநாட்டிட ஜாதி நல்லிணக்க பொதுக்கூட்டத்துடைய தலைவர் எனக்கு முன்பாக நல்லதொரு கருத்துக்களை எடுத்து ஏந்திய பகுஜன் திராவிட கட்சியுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய ஜீவன் சிங் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய ஜேபி அவர்களே, சண்முகம் சிங் அவர்களே, சீதா கௌரவ் அவர்களே, முத்துவேல் அவர்களே, பாண்டியன் அவர்களே, மரியாதைக்குரிய செல்வா சிங் அவர்களே, கொர்க்கை பழனி சிங் அவர்களே, எனக்கு பின்னாலே சாதிய படுகொலை தடுத்திட சமூக அமைதியை நிலைநாட்டிட நல்ல ஒரு கருத்துக்களை உரை நிகழ்ந்திருக்கக்கூடிய தலைவர் திராவிடர் பெரியார் கழகத்தைச் சேர்ந்த ஆர்மி தம்பி செயல் தளபதி மணி அமுதன் அவர்களே, கரு வீரபாண்டியன் அவர்களே, ராஜ் நிர்மல் சிங் அவர்களே, முஜிபூர் ரஹ்மான் அவர்களே, நெறியாளுகை மரியாதைக்குரிய தம்பி மணிவாசகம் சிங் அவர்களே, என்னோடு வருகின்றக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் திராவிட குமரன் சசிகுமார் அவர்களே, காந்தி நகர் நாட்டாமை பெரியவர்களே, நன்றி உரை நிகழ்த்திருக்கக்கூடிய குமார் அவர்களே, வருகின்றிருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியவர்களே, விவசாய குடி மக்களே, உங்கள் அனைவருக்குடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பகுஜன் திராவிட கட்சியுடைய தேசிய தலைவர் ஜீவன் சிங் அவர்கள் முழுமையான உரை நிகழ்த்திவிட்டார், சிறப்புரையை ஆற்றிவிட்டார். அவர் மனதில் இருந்த கருத்துக்களை எல்லாம் மடை திறந்த வெள்ளம் போல் இங்கே உரை நிகழ்த்தினார். 10 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்வு நடத்த வேண்டியிருக்கு, நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக அழைத்தார். எப்பொழுதுமே நம்முடைய ஜீவன் சிங் அழைப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தியதில்லை. காரணம், எதிர்கால தமிழ் சொல்வோம் ஒன்றுபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய ஜீவன் சிங் அழைக்கிறார். அதனாலதான் இந்த கடுமையான மழை, இயற்கை தடை வர செயற்கை தடை வர காவல்துறை தடையும் இருந்திருக்கு. RSS சங் பரிவார் கூட்டம் மிரட்டுறான். அவனை காமிச்சு எங்களை மிரட்டக்கூடாது, அவனை காமிச்சுட்டு எங்களை மிரட்டக்கூடாது. மிரட்டுற ஆள் கிடையாது. அவன் மிரட்டுறதுக்கு துணிவான ஒன்றும் இல்லை. RSS கரை சங் பரிவார் அவனுக்கு துணிச்சல் அவனுக்கு கிடையாது. நீங்க அவனை காமிச்சு வீர சமூகத்தை மிரட்டக்கூடாது. அதனால ஜனநாயகத்தில் கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் பறிக்கப்படக்கூடாது என்பதுதான் ஒரு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய, அம்பேத்கர் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அரசியல் சட்ட உரிமை. அரசியல் சட்ட உரிமைகளை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடிகளை கொண்டு வந்து கருத்துரிமை பறிக்கப்பட்ட போது அந்த கருத்துரிமை எதிர்த்து சிறை சென்றவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் இந்த கருத்துரிமைக்கு எல்லாம் பறிக்கக்கூடாது, தாராள கருத்துரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். அங்கொன்று இங்கொன்றுமாக காவல்துறை அதிகாரிகள், நாங்கள் ஏற்கனவே நானும் தெளிவாக சொல்லிட்டு வர்றேன், RSS 100 ஆண்டு கால திட்டம் நிர்வாகத்துக்குள்ள அவன் பூந்துடணும். இன்னைக்கு ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து சாதாரண நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டாம விவோ அலுவலகத்து வரைக்கும் RSS காரன் பூந்துட்டான். அவன் எல்லா வகையிலும் இடையூறு பண்றான், நிர்வாகத்துக்குள்ள பூந்துட்டான். திட்டமே அதான். இந்த நாட்டில் 100 ஆண்டு காலம் எல்லாத்திலும் வந்தவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர நினைக்கல, எல்லா ஆட்சி காலத்திலுமே பூந்துட்டான். இன்னைக்கு பூந்துட்டு தான் எல்லா வகையிலும் நமக்கு
அறிவுரை செய்கிறாங்க. அந்த அடிப்படை தான் இன்றைக்கு கடுமையான மழையிலையும் மக்கள் இங்கே திரண்டிருக்கீங்க. அது குறிப்பாக காந்திபுரம் நாட்டாமை அவர்கள் இந்த ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நோக்கம் உயர்ந்த நோக்கம். அது இந்த பகுதி ரொம்ப சென்சிட்டிவான பகுதி. திராவிட பகுஜன் சமாஜ் கட்சி எடுத்திருக்கிற கொள்கை உயர்ந்த நோக்கமானது, உயர்ந்த லட்சியமானது. பல்வேறு தடைகளை தாண்டி தான் இந்த வெற்றியை பெற முடியும். சீக்கியர்கள் இந்திய பூபாகத்திலே வீரமானவர்கள் என்று சொன்னால் நீங்க உங்க கட்சியிலே வச்சிருக்கீங்க திராவிட தமிழர்களும் வீரத்துக்கு குறைந்தவர்கள் அல்ல. இந்திய பூபாகத்தில் வரலாற்றில் தமிழன் திராவிடன் சீக்கியர் இரண்டு தான் இன்றைக்கு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். வரலாறை படைத்திருக்கிறோம். இன்னைக்கு RSS காரன் சீக்கியர்ல கண்டு பயப்படுறான்னு சொன்னா தமிழர்களை கண்டு பயப்படுறான். இந்தியாவிலேயே RSS சித்தாந்தத்தை ஓட ஓட விரட்டுகின்ற நாடு தமிழ்நாடு தான். மிரள்றாவே பயப்படுறான். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் உள்ளதான் 40 தொகுதி விரட்டி இருக்கிறோம். இந்தியாவில் எங்கேயும் விரட்டல. அதுக்கு காரணம் பெரியார் என்கின்ற அந்த பெரும் மருந்தின் சித்தாந்தம். நீங்க சொன்னீங்களே ஜாதிய நல்லிணக்கம். பெரியார் என்கின்ற ஒரு கிழவன், இன்னைக்கு நம்மகிட்ட செல்போன் வசதி இருக்கு, மழை வந்துருச்சு, கார் இருக்கு, வீட்டுக்கு போயிருவோம், மதுரைக்கு போயிருவேன் 2 மணி நேரத்தில். ஆனா அந்த பெரியார் கிழவை தமிழ்நாடு பூரா இந்த ஜாதிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மாட்டு வண்டிகளிலும் நடந்தும் சுயமரியாதை பிரச்சாரங்களை எண்ணி மூட நம்பிக்கைகளை ஒழித்து சேரிகளில் வளர்ந்ததுதான் திராவிடர் கழகம், பெரியாருடைய சித்தாந்தம். நான் தொடர்ந்து பெரியார படிச்சுட்டு, பெரியார் என்பது மிகப்பெரிய கடல். சாதிய நல்லிணக்கம் சொன்னீங்களே, ஒரு சின்ன உதாரணம். பெரியார் சுயமரியாதை திருமணம் இன்னைக்கு செல்லுபடியாதுன்னு சொல்லிருக்கும். அது சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி, அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கல்யாணம் முடிக்கிற பாருங்க, இது செல்லாது. பெரியார் மிக பெரும் தலைவர் ஜீவானந்தத்துடைய மகளுக்கு தன்னுடைய கட்சிக்காரன் தஞ்சாவூர் கோயில சிறைக்கு சென்றவனை கூப்பிட்டு இந்த சாதிய நல்லிணக்கம், ஜீவானந்த மகளுக்கு தஞ்சாவூர் கூடிய ஒரு சாதியை சேர்ந்த ஒரு மகனை திருமணம் முடிச்சு வைக்கிறார். அதான் முதல் சுயமரியாதை திருமணம். அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாக சட்டத்தை கொண்டு வந்தார் பெரியார் அண்ணாவின் மூலமாக. அதனால திராவிட கருத்தியல் தமிழகத்திலே சுயமரியாதை இயக்கம், பிரச்சார நாடகம், ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த அடித்தளத்தை இங்கே வகுத்திருக்கிறார். அந்த அடித்தளத்தை தான் நீங்க இன்னைக்கு பகுஜன் திராவிட கட்சி தொடங்கிருக்கீங்க. சரியான போயில தொடங்கிருக்கீங்க, சரியான நேரம். ஏன்னா இன்னைக்கு பெரியார் கொள்கையை பேசின அரசியல் இயக்கங்கள் எல்லாம் பெரியார் படத்தை வைத்துக் கொண்டு கொள்கை மாற்றங்களாக மாறிவிட்டது. அரசியல் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், அந்த அதிகாரத்தின் மூலமாக சுயநலமாக வாழ வேண்டும், தன்பண்டு தன்பிள்ளை என்று வாழ்வதற்காக இன்றைக்கு பெரியாரின் படத்தை போட்டுக்கொண்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பெரியார் என்கின்ற பெரும் மருந்தின் கொள்கையை பகுஜன் திராவிட கட்சி போன்றவர்கள், அதுவும் எங்கே கலவர பகுதி என்று சொல்லுகிறார்களோ, எங்கே இன்னும் ஜாதிய நெருப்பு அணையாமல் இருக்கோ, அந்த ஜாதிய நெருப்பை அணைப்பதற்காக நம்முடைய பகுஜன் திராவிட கட்சி இந்த கொள்கையை, நோக்கத்தை எடுத்திருப்பதை நானும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் மனதார வரவேற்கிறோம், பாராட்டு. நம்முடைய ஜீவன் சிங் அவர்கள் டெல்லியில் இருந்தாலும், பஞ்சாபில் இருந்தாலும், ஹரியானாவில் இருந்தாலும், தமிழ் மண்ணில் சீக்கிய மதத்தை சொன்னார். கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுக்கு உயர்ந்த கலாச்சாரம் பண்பாடு இருக்கிறது. அந்த கலாச்சாரத்தின் குறையில்லாத பண்பாடு தமிழனுக்கு உண்டு. அதான் கீழடி அகழ்வாய்.
நான் உங்களுக்கு அன்பான கோரிக்கை வச்சுக்கிறது, கீழடி அகழ்வாயில அவன் ஏன் அறிக்கையை கொடுக்க மறுக்கிறான்? பகுஜன் திராவிட கட்சி அதற்கும் போராடணும். தமிழனுடைய சான்று அங்கே இருக்கு. தோண்ட தோண்ட தமிழன் சாதியாக இல்லை. ஆதியிலே பல்லனும் இல்லை பறையனும் இல்லை, சாதி இல்லை, பாதியிலே தான் பல்லனும் பறையனும் சாதியை கொண்டு வந்திருக்கிறான். மனிதர்ம கூட்டம், ஆரிய கூட்டம், பார்ப்பன கூட்டம். நாம் ஒரே ரத்தம். கீழடி அகழ்வாய்வு நமக்கு சான்று சொல்லுகின்றது. தமிழனுடைய இலக்கியங்கள் பார்ப்பன வருவதற்கு முன்பாக அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல், கலித்தொகை அனைத்திலையும் ஜாதி இல்லை. சாதி எப்ப வந்தது? கைபர் கணவாய் வழிவாக இங்கே பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் மனுதர்மத்தை, வர்ணாசிரமத்தை உருவாக்கியது. அந்த மனுதர்மத்தை, வர்ணாசிரமத்தை ஒழிக்க வேண்டும். அதான் பெரியார் சொன்னார். கடவுள் இல்லை என்று சொன்னார், தைரியமாக சொன்னார். ஏன் கடவுள் சொல்றீங்க? இந்த கடவுள் தான் ஜாதியை படைத்திருக்கிறார். இந்த கடவுள் தான் மதத்தை படைத்திருக்கிறார். மதத்தை படைத்த கடவுள் இல்லை. என்னை படிக்க கூடாத ஜாதி, நான் கோயிலுக்குள் நுழையக்கூடாத ஜாதி, கோயில் இருக்கும் பகுதிக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லுகின்ற இந்த ஏற்றத்தாழ்வு ஜாதியை படைத்த கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தோர் முட்டாள், வணங்கருவன், காட்டுமுறான் என்று தந்தை பெரியார் சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் படித்து விட்டு பெரியாரை பார்க்கவில்லை, அண்ணாவை பார்க்கவில்லை. நீங்கள் கன்சிலாமை பார்த்து சீக்கிய கலாச்சாரத்தை அறிந்து தெரிந்து இங்கே அந்த மரபை, சாதியற்ற சமூகத்தை படைப்பதற்காக நீங்கள் இங்கு நிற்கிறீர்கள். நாங்கள் பெரியார் என்கின்ற அந்த பெரிய மருந்தை படித்துவிட்டு, திராவிட கருத்தலை படித்துவிட்டு, அம்பேத்கர் தந்த அரசியல் சட்டத்தை படித்துவிட்டு இந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கிறோம். இணைந்து போராடுவோம், இந்த சமூகத்திற்காக போராடுவோம், வெற்றி காண்போம். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் இங்கே பூங்குற நினைக்கின்ற ஆரிய கோட்டையை தகர்ப்போம். மனுதர்மத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவோம். இந்த கொள்கையை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீர்கள். உங்களோடு சேர்ந்து நாங்களும் உயர்த்தி பிடிப்போம். திராவிட பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கக்கூடிய ஜீவன் சிங் கொள்கைக்கு வலு சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.